வணக்கம். ஒருவருக்கு தேவை எனில் இன்னொருவருக்கு தேவையில்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு தேவையாக இருக்கலாம். இப்போ ஒரு மழையவே வைத்துக் கொள்கிறோம். மழை ஒரு விவசாயிக்கு அத்தருணத்தில் தேவையாக இருக்கிறது, பயிருக்கோ அவருடைய சாகுபடி நிலைக்கு. ஆனால் இன்னொருவருக்கு பக்கத்தில் ஒரே வரப்பு உள்ள பக்கத்து உள்ளவருக்கு அவருடைய கதிர் விளைந்து மடிந்து அறுவடை நிலையில் இருக்கிறது. அவருக்கு மழை தேவையற்றதாக இருக்கிறது. ஒருவர் மழையை விரும்புகிறார், வேணுமென்று இறை விரும்புகிறார். இன்னொருவர் மழை பெய்ய வேணாம் என்று பெய்யாமல் இருப்பது நல்லது என்று முடிவாக இருக்கிறார். இந்த இரண்டு நிலையில் இருவருடைய நிலையும் இரண்டாக இருக்கிறது. ஆனால் மழை பெய்ந்தால் இன்னொருவர் சாடுகிறார். யார்? விளைந்திருக்கும் கதிர்காரர், அந்த விவசாயி, விளைந்த நெல்லுக்குரிய விவசாயி. மழை பெய்ந்தால் என்ன இப்படி செய்கிறார், விளைஞ்ச நெல்லை போய் விளைஞ்சு வீணாகுது அப்படின்னு அவன் சாடுகிறான். யாரை சாடுகிறான்? இதையே சாடுகிறான். ஆனால் அதே நிலையில் மழை இவருக்கு பெய்ந்தால், இந்த பயிராளருக்கு பெய்ந்தால் இறைவனை வேண்டுகிறார். நல்ல தருணத்தில் இறைவன் கை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரியா பரவசம் அடைகிறார். இரண்டு பேருமே ஒருவர் போற்றுகிறான், ஒருவர் தூற்றுகிறான். இறைவன், அந்த மழையும் சரி, வர்ண பகவானும் சரி. அதே போலதான் இந்த இறை யாருக்கும் நல்லவருக்கு தீயவருக்கு அப்படிங்கிறத பாகுபாடுபடுத்துவதில்லை. இறை பொதுவானது தான், அத்தருணத்துக்குரியது தான். அது நாம் தான் அந்த நிலைக்கு தக்கன இறையை நாம் சாடுகிறோம். ஆனால் இறை சாடுவதற்கு ஒன்றுமில்லை. இறை பொதுவான நிலை உள்ளது. இயற்கையுடைய நிலையோடு இணைந்து இருக்கக்கூடியதான் இறை. அது காரணம் நாம் தான். வித்துகளுடைய இப்போ போட்ட வித்தினுடைய பின்ன விதைச்சிருக்கலாம், முன்னாடி விதைச்சிருக்கலாம். இல்லாட்ட வித்தினுடைய காலங்கள் அதிகமாக இருக்கலாம். விதையினுடைய காலம் ஒரு 110 நாளாக இருக்கலாம். அவர் ஒரு 90 நாளுக்குரிய விதையை விதைச்சிருக்கலாம். அறுவடைக்குடைய நிலை ஏறி இறங்கி இருக்கும். இதுதான் உடைய நிலைப்பாடுடைய, இது நம்மளுடைய நிலை தான். இறையை சாடுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இறை மழை இறையோடு இணைஞ்சது தான்.